மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். ஒன்றிய அரசின் அநீதிக்கு குரல் கொடுக்கும் ஒரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ பேச்சு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் செஞ்சி கே.எஸ். மஸ்தான் எம்எல்ஏ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: இந்தியாவில் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் ஒன்றிய அரசின் அநீதிக்கு தைரியமாக குரல் கொடுத்து வருவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மட்டுமே. அவரது தலைமையில் செயல்படும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மீது மக்களிடம் மிகுந்த நம்பிக்கை நிலவுகிறது. இந்த தேர்தலில் கூட்டணியின் 243 வேட்பாளர்களும் வெற்றி பெறுவது உறுதியாக உள்ளது என்றார். செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட சிறப்பு நிருபர் தங்கராஜ். அமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து, கழக தலைவராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இதுவரையிலும் நடந்திருக்கின்ற 10க்கு மேற்பட்ட தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் போன்ற பல்வேறு தேர்தலில் மாபெரும் வெற்றியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பது நாடெறியும். இன்றைக்கு அடிமை கூட்டமாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி மத்தியில் இருக்கின்ற மோடியோடு, அமித்ஷாவோடு இணைந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டு இருக்கின்ற பாஜகவுக்கு துணை போயிருக்கிறது தான் அதிமுகவுடைய வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதிமுகவில் இருக்கிற சகோதரர்களே பேசிக் கொள்கிறார்கள். லேடியா மோடியா என்று வீரமாக பேசிய நம்முடைய அம்மையார் ஜெயலலிதாவை குறிப்பிட்டு சொல்லும்போது, அப்பேற்பட்ட தலைமையின் கீழ் இருக்கிற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அடிமையிலே அடிமையாக இருக்கிறார் என்பது அதிமுகவினுடைய கருத்தை வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. அடிமை அவர் மட்டுமல்ல, பல்வேறு அடிமைகளை கூட்டணியாக சேர்த்து இருக்கிறார் என்பது நாடறியும். எனவே தமிழகத்திற்கு எந்த அநீதி இழைக்கப்பட்டாலும் அதை துணிந்து கேட்கின்ற ஒரே ஆற்றல் பெரியார், அண்ணா, கலைஞராக நம்முடைய முதலமைச்சர் நிற்கிறார் என்பது நாடறியும். இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலமும், தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற அனைத்து மாநிலமும் நம்முடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அநீதிக்கு குரல் கொடுக்கிற ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் 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 என்று சொல்லுகிற அளவுக்கு பெருமையாக இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு 5 ஆண்டு காலமாக சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம் என்ற தாரக மந்திரத்தில் சொல்லாததையும் திட்டங்களாக நிறைவேற்றியதுதான் நம்முடைய முதலமைச்சர். உங்களுக்கெல்லாம் தெரியும், காலை சிற்றுண்டி திட்டத்திலிருந்து தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், விடியல் பயணம் திட்டம், வயதானவர்களுக்கு ரேஷன் பொருளை வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கிற தாயுமானவர் திட்டம், அதையெல்லாம் கடந்து ஒரு அற்புதமான திட்டத்தை அறிவித்தார். தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் திட்டத்தை அறிவித்து பராமரிப்பவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் என்று வழங்கி வருகிறார். அது நம் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 6800 குழந்தைகள் பெற்று பலனடைகிறார்கள். இப்படி எண்ணற்ற திட்டங்களை கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு தமிழகத்துடைய கட்டுமான பணிகளை மேம்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் என்பது நாடறியும்.